இங்க இந்த 4 பேரும் அந்த அமானுஷ்யமான வீட்டுல தங்குற முதல் நாள். பிரெக்னண்டா இருக்க அபர்ணா மாடி ஓரமா போய் நிக்கிறாங்க. அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு கீழே எட்டி பாக்குறாங்க. அங்க ஒருத்தர் சுத்தியலால இன்னொருத்தர் மண்டைய உடைச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு வீட்டுக்குள்ள போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அபர்ணாக்கு மட்டும் ஏதோ கருகி போன ஸ்மெல் அடிக்கிற மாதிரி தெரியுது. அதை தேடிக்கிட்டே போறாங்க. அப்போ வினயோட ரூம்ல எரிஞ்சு போன நிலையில ஒரு பொண்ணு வினய பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீ யாருன்னு அபர்ணா கேட்க அது டக்குன்னு அபர்ணாவை திரும்பி பாக்குது. அதுல அபர்ணா பயந்து கத்திடுறாங்க. அந்த சைடு ஹீரோயின் நைட்டு திடீர்னு கண்ணு முழிச்சுப்பாங்க. கண்ணாடியை போய் பார்க்கும்போது அந்த கண்ணாடியில தெரியிற பிம்பம் அவங்க முகத்துல காயம் பட்டு ரத்தம் வலிக்கிற மாதிரி தெரியும். இப்ப ஹீரோக்கு நைட்டு சரியா தூக்கம் வராதனால காம்பவுண்டுக்கு வெளியில ஒரு வாக்கிங் மாதிரி போவாரு. அப்போ 2 குழந்தைங்க பயந்து அழுகிற மாதிரியும் அந்த 2 குழந்தைங்களையும் ஒரு லேடி கூப்பிட்டு இருக்க மாதிரியும் சத்தம் கேட்கும். என்னாச்சுன்னு எட்டி பாப்பாரு ஹீரோ. அங்க ஒரு லேடி தலையே இல்லாம 2 குழந்தைங்களை கூப்பிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து பயந்த ஹீரோ வேக வேகமா அந்த காம்பவுண்டுக்குள்ள ஓடி போயிருவாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோ ஒரு சம்பவத்தை பார்த்தாருல, அந்த இடத்துல கூட்டம் கூடி இருக்கு. அந்த இடத்து வழியா சாமியார் வர இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்க அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பொம்பளை 2 குழந்தைங்களுக்கும் விஷத்தை வச்சுட்டு அதுவும் தண்டவாளத்துல தலைய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த சாமியாரும் அவங்க ஆத்மா சாந்தி அடைய திருநீரை எடுத்து அந்த இடத்துல தூவி விடுவாரு.